நீ மற்றவர்களுக்கு உதவி செய்யும் வரைதான் அனைவராலும் மதிக்கப்படுவாய். ஒரு முறை உதவி செய்யாமல் மறுத்துப்பார், அடுத்த நொடியே நீ அனைவராலும் மறக்கப்படுவாய். உன்னை யாரும் தேடவில்லை என்றால் அதை நினைத்து சந்தோஷப்படு. ஏனெனில் உன்னை யாரும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை, சிலருடைய சுயநலத்திற்காக. சிலருக்காக சிலரை பிடிப்பது போல் நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள். தந்தைக்கு மரியாதை செய்யுங்கள். பொதுவாக தந்தைகளின் இறுதிக் காலம் பெரும்பாலும் மௌனத்திலும் தனிமையிலும் சில சமயம் ஒதுக்கி வைக்கப்பட்டும் புறக்கணிப்பிலும் கழிய நேரிடுகிறது என்பது வருத்தத்துக்கு உரியது. இதனால் தான் தந்தைமார் தாம் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றும் முற்றாக ஓய்வு பெற்று மூளைக்கு செல்வதற்கு முன்னர் மரணித்துவிட வேண்டும் என்றும் நினைக்கின்றனர். குடும்பத்துக்காக உழைத்து உழைத்து ஓடான பின்னர் அவரை கௌரவமாக வாழ வழி செய்ய வேண்டும். மூளையில் இருத்தி மௌனத்தில் ஆழ்த்தி 3 வேளையும் சாப்பிட்டு விட்டு பேசாமல் கிடந்தால் போதும் என்ற மனப்பான்மையுடன் தான் பல பிள்ளைகள் தந்தைமாரை நடத்தி வருகின்றனர். வயதான தந்தை தன் குடும்பத்தினரிடமிருந்து மிக கொஞ்சமாகத்தான் கேட்பார். ஏனெனில் கேட்டு பழகாத குடும்பத் தலைவராக இருந்தவர், கொடுக்க மட்டுமே தெரிந்து வைத்திருந்தவர். எனவே வயதான காலத்தில் வாய் திறந்து கேட்க மாட்டார். குடும்பத்தினர் தான் அவரின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்க வேண்டும். வாரப்பத்திரிகையாவது வாங்கிக் கொடுங்கள். சில்லறை செலவுகளுக்காக கொஞ்சம் பணமும் கொடுங்கள். மூளையில் அமர்த்தாமல் சிறிய வேலைகளை கொடுங்கள். பேரன் பேத்திகளை அவரிடமிருந்து பிரிக்காதீர்கள். அவர்கள் தந்தையால் கொண்டாடப்படும் செல்வங்கள். குடும்பத் தேவைகளை பார்த்து பார்த்து செய்தவருக்கு இப்போது உங்கள் காலம். பார்த்து பார்த்து செய்வதற்கு ஒருவர் மறைந்த பின்னர் அதை செய்யவில்லையே, இதை செய்திருக்கலாமே என்று எண்ணி புலம்புவதை விட அவர் உயிருடன் இருக்கும் போதே தந்தையின் இறுதி காலம் அமைதியாக கழிவதற்கு வழிவகை செய்யுங்கள். வயதானவர்களுக்கு தனிமை மிக கொடுமையானது. நீ மற்றவர்களுக்கு உதவி செய்யும் வரைதான் அனைவராலும் மதிக்கப்படுவாய். ஒரு முறை உதவி செய்யாமல் மறுத்துப்பார், அடுத்த நொடியே நீ அனைவராலும் மறக்கப்படுவாய். உன்னை யாரும் தேடவில்லை என்றால் அதை நினைத்து சந்தோஷப்படு. ஏனெனில் உன்னை யாரும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை, சிலருடைய சுயநலத்திற்காக. சிலருக்காக சிலரை பிடிப்பது போல் நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள்.